நம்ம பார்க்கிறது இந்த தடவையும் கடவுள் சித்தமானால் நெக்ஸ்ட் டைமும் முக்கியமான கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான வசனம் இது. கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான வசனம். இப்போ இதுக்கான டைட்டில் 21லேருந்து 24வது வசனம். இந்த 4 வசனங்களுக்கும் டைட்டில் என்னன்னா, சின்சியர் காங்கிரிகேஷன், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். இப்ப நம்மள தொழுது கொள்ள தான் வந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், பிராங்க்லின் ஆரம்பிச்சார்னா, கால் டு வர்ஷிப், வழிபடுதலுக்கான அழைப்பு. இது பைபிள் ஸ்டடி மட்டும் இல்ல. நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், கால் டு வர்ஷிப், கால் டு பைபிள் ஸ்டடி இல்ல, கால் டு வர்ஷிப், வழிபடுதல், தொழுது கொள்ளுதல். அதுக்கப்புறம் நம்ம பாடல்கள் பாடி தொழுது கொள்ளுகிறோம். நம்ம சங்கீதம் 100ல வாசிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு பாடல், அதுக்கப்புறம் ஜெபத்தோட நம்ம முடிக்கிறோம். இதுதான் வழிபடுறோம். நம்ம உண்மையாய் வழிபடுறோமா, இல்ல நம்ம ஜஸ்ட் வெளியரங்கமாய் வர்ஷிப் பண்றோமா? நம்ம வாய் அசையலாம், நம்ம கூட பைபிளை திறந்து வச்சிருக்கலாம், ஆனா நம்ம மனது வேற எங்கேயாவது இருக்கும். இப்போ இந்த வசனங்கள்ல இயேசுவானவர் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளுகிறார்கள், அது மட்டும் இல்லாம பிதாவானவர் என்ன மாதிரியான மக்கள் வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார்னு சொல்றார். What kind of people does God want to worship him? முக்கியமான கேள்வி அது. எல்லா மக்களுமா, எல்லா விதத்திலுமா? பாருங்க, இயேசுவானவர் நான் வாசிக்கிறேன், 21லேருந்து 24 வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. சால்வேஷன் இஸ் ஃப்ரம் த ஜூஸ். இப்ப கவனிங்க, இயேசுவானவர் சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அந்த மாதிரியான மக்களை தான் பிதாவானவர் தொழுது கொள்ளணும்னு விரும்புகிறார். எல்லா மக்களும் கிடையாது, எல்லா விதத்திலும் கிடையாது, சும்மா பேருக்கு வர்றது கிடையாது, அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மக்களை பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is spirit and those who worship him must worship in spirit and truth. இது மஸ்ட், வேண்டும், வேண்டும், வேற வழியே கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு கூட தொழுது கொள்ளுகிறோம், ஆனா போறப்ப பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், இல்ல வேற ஏதாவது சிந்தனை போகும், இல்லைன்னா நம்ம அங்க இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான மக்கள் பிதாவானவர் தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. பாருங்க, திரும்பி பாருங்க, அந்த 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்கள் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிற மக்கள், சின்சியர் காங்கிரிகேஷன் ஆர் ட்ரூத்ஃபுல் காங்கிரிகேஷன். முதலாவது நம்ம இந்த 21, 22வது வசனங்கள், அதுல இயேசுவானவர் சொல்லுகிறது, ஸ்திரீயே. இப்ப நான் சொன்னபடி முதலாவது அவரை யூதனாய் பார்த்தா, நீர் யூதனாய் இருக்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்பீர்னு கேட்டா, யூதன், ஸோ காமன் ஜூ. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னா, சார் அப்படின்னு சொன்னான், ஆண்டவரே, ஐயா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவர் சொன்னது, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொன்னார். ஏன்? அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை அவர் சொன்னார். இப்போ இந்த ஆன்சர் 21லேருந்து 24க்கு அப்புறம் அவளுக்கு அடுத்த ப்ரோக்ரஷன்ல அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் ஒரு யூதன் மட்டும் இல்ல, மதிப்புக்குரிய யூதன் மட்டும் இல்ல, மதிப்புக்குரிய யூத தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, இவர் கிறிஸ்துவானவர். பாருங்க அந்த 25வது வசனம்.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர். I who speak to you, I am he. சோ இந்த கிறிஸ்துவானவர், எதிர்பார்த்த கிறிஸ்துவானவர், எல்லாம் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி கொடுப்பார்னு அந்த அம்மா சொல்லுது. எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அந்த கிறிஸ்துவானவர்ன்றது அந்த அம்மாக்கு அப்புறம் தெரிய வருது. அதனாலதான் அதுக்கப்புறம் அவ போய் அந்த ஊர் மக்கள் இடத்துல போய் சொல்றா. அது எங்க இருக்கு? 29வது வசனத்துல பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்து தானா? சோ அதான் ப்ரோக்ரஷன், முன்னேற்றம். எப்படி படிப்படியா அந்த அம்மாக்கு தன்னை பற்றி இயேசுவானவர் ரிவீல் பண்ணார். அதான் இப்ப பார்க்கிறோம். சோ முதலாவது இந்த வசனத்துல 21வது வசனத்துல ஒரு சேஞ்ச், மாற்றம். அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல 21வது வசனத்துல பாருங்க. இந்த அம்மா இங்க சொல்றது இயேசுவானவர், ஸ்திரீயே. இந்த ஸ்திரீ நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தை, இந்த கிரேக்க வார்த்தை வந்து குணேன்னு சொன்னோம். இந்த வார்த்தையை தான் இயேசுவானவர் யோவான் 2வது அதிகாரத்துல தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு பயன்படுத்தின வார்த்தை. அங்க திராட்சை ரசம் தீந்து போயிட்டு இல்லையா, அந்த கானா ஒரு கல்யாணத்துல. அப்போ மரியாள் வந்து கேட்கிறா இயேசுவானவர்கிட்ட, இந்த மாதிரி தீந்து போச்சு அப்படின்னு சொன்னப்போ இயேசுவானவர் சொன்னது, ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்றாரு. ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, மை அவர் ஹாஸ் நாட் கம் அப்படின்னு சொன்னப்போ இந்த வார்த்தையை தான் வந்து இயேசுவானவர் பயன்படுத்தினார், ஸ்திரீயே அப்படின்றது. இந்த ஸ்திரீ, இங்க இருக்கிற ஸ்திரீ, அது அவங்க அம்மாவுக்கு பயன்படுத்தினார். அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த வார்த்தை ஸ்திரீன்னு சொல்லி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது, உமன் சொன்னது. இந்த வார்த்தை வந்து as if அவர் அன்போ கண்ணியமாகவோ இல்லாத மாதிரி, ஒரு டிஸ்டன்டா இருக்க மாதிரி. நம்ம என்ன பார்ப்போம்? நம்ம அவர் சொல்லணும்னு அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ரைட்? ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்திரீயே, இதே வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறார். இவ்வளவு நேரம் இந்த சமாரிய பெண்ணிடம் பேசினார். இந்த சமாரிய பெண்ணை பற்றி ஏற்கனவே இயேசுவானவருக்கு தெரியும். அந்த அன்பினால தான் வந்து இந்த அம்மாட்ட வராரு, எப்படியாவது ரட்சிக்கிறதுக்கு. ஆனா இங்க பயன்படுத்தின வார்த்தையை பாத்தீங்கன்னா ஸ்திரீயே. இதை பார்க்குறப்ப அசிஃப் அவர் வந்து ஒரு பொலைட்டோ கைண்ட்னஸோ இல்லாத மாதிரி, அன்போ மென்மையாகவோ பேசாத மாதிரி. ஆனா இதுல பாருங்க ஒரு ப்ராப்ளம். இந்த டிரான்ஸ்லேஷன், இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தைக்கு ஈக்குவலன் தமிழ் வார்த்தையோ இங்கிலீஷ் வார்த்தையோ இல்லை. அதனால உமன்னு போட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன், நம்ம நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க எப்படி க்ளோஸரா வரலான்னு. அது எப்படி போட்டிருப்பாங்கன்னா, டியர் உமன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல டியர் லேடி, அன்பான பெண்ணே, அன்பான ஸ்திரீயே. ஈவன் இன்னொரு க்ளோசர் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா மேம். நம்ம சொல்றோம் இப்போ ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ பேங்க்லையோ போகிறப்ப வாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெஸ்பெக்ட்ஃபுல் வார்த்தை, ரைட்? ஸோ அம்மையார் அப்படின்ற வார்த்தை, ரைட்? நம்ம சொல்றோம் ஏமி கார்மைக்கல் அம்மையார். ஸோ அந்த அம்மையார்ன்ற வார்த்தை வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல்சோ ஒரு க்ளோஸ்னஸோட வருது. தெரிஞ்சவங்க அந்த அம்மாவை அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையை இயேசுவானவர் இங்கே இந்த அம்மாவுக்கும் பயன்படுத்துகிறார். ஸோ பயன்படுத்தின பிறகு அவர் சொல்றது இந்த அம்மாவுக்கு, நமக்கு அந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பைபிள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இதை படிக்கிறோம். இந்த அம்மாவுக்கு சொன்ன காரியம் ரொம்ப ஷாக்கிங், ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிற ஒரு காரியம். அது என்ன காரியம் பாருங்க. இயேசுவானவர் சொல்ற, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. ஏன் அப்படி இயேசுவானவர் சொன்னார் நான் சொல்றதை நம்பணும்? ஏன்னா இது வந்து நம்ம சொல்றோம் பியாண்ட் பிலீஃப்னு, ஐ கேன்ட் பிலீவ்னு சொல்றோம்ல, நம்புற மாதிரி இல்லையேன்னு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசுவானவர் சொல்ல போறார். அந்த அதிர்ச்சியான காரியம் இந்த சமாரிய பெண்ணுக்கு மட்டும் இல்ல, சமாரியாளுக்கு மட்டும் இல்ல, யூதர்களுக்கும் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன விஷயம் பாருங்க. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஏன்னா யூதர்கள் என்ன சொன்னாங்க, இங்கதான் 3 முறை வரணும், இந்த தேவாலயத்துக்கு தான் வரணும், எருசலேமுக்கு தான் வரணும், இங்கதான் வந்து நீங்க பலி செலுத்தணும், இப்படிதான் இருந்தது. யாரும் வந்து இதை சொல்லவே இல்லை. தொழுது கொள்ளும், எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு கம்ப்ளீட்லி நியூ இன்ஃபர்மேஷன்.
அப்போ அதை கேட்கிற யூதர்களும் சரி, இந்து சமாரியார்களும் சரி, அவர்களுக்கு அது அதிர்ச்சியை கொடுக்கும். என்ன இவர் புதுசா ஒன்று சொல்றாரே, நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிரகாரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேவனுடைய வார்த்தையாக இந்த அம்மா சமாரியார்கள் என்ன சொன்னாங்க? முதல் 5 புஸ்தகம் படி கெரிசி மலை. யூதர்கள் நம்மள மாதிரி 39 புஸ்தகங்களும் இருக்கு. அதன்படி எங்க எருசலேம்ல இங்க இருக்கிற இயேசுவானவர் அது 2யும் வந்துட்டு இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ண வேணாம், புதுசா எல்லா இடத்துலயுமே தொழுது கொள்ளலாம்னு சொல்றது ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். இட்ஸ் கான்ட்ரரி டு த பைபிள் அவங்கள பொறுத்த வரையும். ஆனா இங்க இயேசுவானவர் சொல்றது பாருங்களேன். இந்த வசனத்துல, ஸ்திரீயே நான் சொல்லுகிற இதை நம்பு. நம்ம சொல்றோம் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லுவோம். பிலீவ் மீ அப்படின்னு சொன்ன பிறகு இயேசுவானவர் சொல்றது, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இங்கிலீஷ் பைபிள்ல எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இருக்காது. The hour is coming when neither on this mountain nor in Jerusalem will you worship the Father. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அதோட இம்ப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. நீங்க எங்கேயும் தொழுது கொள்ள வேணாம், அங்கேயும் தொழுது கொள்ள வேணான்றது மட்டும்தான் இயேசுவானவர் சொன்னார். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் நீங்க அதுதான் அதோட மீனிங். எல்லா இடத்துலையும் நீங்க எந்த கிராமத்துல இருக்கீங்களோ, இல்ல நீங்க வெளிப்புறத்துல இருக்கீங்களோ, ஒரு ஃபீல்டுல இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் நீங்க தொழுது கொள்ளலாம். அப்படின்றப்போ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பழைய ஏற்பாடோட கம்பேர் பண்றப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ப தகுந்ததா இல்லாதபடியால் அவர் சொல்றது, ஸ்திரீயே நான் சொல்லுவதை நம்பு. சோ இப்போ இயேசுவானவர் இங்கே சொல்றது, தொழுது கொள்ளும் எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இங்கிலீஷ் கிராமர்ல பிரசன்ட் இண்டிகேட்டிவ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பேசிக்கிட்டு இருக்கப்பயே நடக்கிற ஒரு காரியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, யாராவது நம்ம வீட்டுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னா ட்ரெயின்ல நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க வராங்களா அப்படின்னு யாராவது கேட்டா, ஆமா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம சொல்றப்பயே அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதை இன்னும் பெட்டரா டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, தொழுது கொள்ளும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் ஹேப்பனிங். அது பேசுறப்பயே நடக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காரியம். இந்த 2 மலைகளும் சமாரியார்களும் யூதர்களும் அந்தந்த மலையில ஒரு பரிசுத்த ஸ்தலமாக அவர்கள் கருதினார்கள். அதுதான் ஏற்றுக்கொண்டாங்க. மற்ற இடத்துல வொர்ஷிப் பண்ண ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இயேசுவானவர் இங்க சொல்றது, இந்த 2 இடங்களும் இனிமேல சிறப்பாகவோ தனிப்பட்டதாகவோ கருதப்பட மாட்டாது. நீ போய் எருசலேம்ல வொர்ஷிப் பண்ணியா பண்ணிக்கோ. ஆனா அங்கதான் பண்ணணும்னு நீ சொல்ல முடியாது இனிமேல். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தை அவர் இஸ் கமிங், காலம். அந்த அவர் கிரேக்க வார்த்தையோட மீனிங் சீசன். நம்ம சொல்றோம் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்றோம், காலம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலம், குறிப்பிட்ட வேளையில் அந்த சீசன் வருது, மழை காலம்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான வார்த்தையை இயேசு பயன்படுத்தி சொல்லுகிறார், தி அவர் இஸ் கமிங், சீசன் இஸ் கமிங். பெட்டர் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல காலம், அதான் அதோட மீனிங், காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்தது கவனிங்க, இங்க இயேசுவானவர் சொல்றது என்ன பாருங்க, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இந்த அம்மாவுக்கு பிதாவானவர் யாருன்னு தெரியுமா? இதுதான் முதல் தடவை இயேசுவானவர் ஒரு சமாரிய பெண்ணிடம் சொல்லுகிறார் பிதா அப்படின்னு, முதல் தடவையாக. இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்னா, இது யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் சொன்னாரு. Do not make my father's house a house of trade. அங்க யூதர்களுக்கு தான் நேஷனல் சென்ஸ், அதாவது ஒரு தேசமாக தேவன் பிதாவாய் இருந்தார். ஆனா சமாரியர்களுக்கு இந்த வார்த்தை பிதான்றதே புதுசு. இங்கே இயேசுவானவர் முதல் தடவையாக பாவத்துல ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரீனிடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை பிதாவானவர்.
பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நம்ம இதை வாசிக்கிறப்போ இந்த அம்மா அவரிடத்துல யார் இந்த பிதா அப்படின்னு கேட்கவே இல்லை. ஏன்னா இதான் முதல் தடவை அந்த அம்மா கேட்டிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் வர 24வது வசனத்துல தேவன் ஆவியா இருக்கிறான்னு சொல்றப்ப அந்த அம்மா புரிஞ்சிருக்கும். ஓ, இவர் தேவனை தான் பிதாவா சொல்றார். அப்ப தேவன் எப்படி பிதாவாய் மக்களுக்கு இருக்கிறார்? தேவன் இயேசுவானவருக்கு பிதாவாய் இருக்கிறார். எந்த வகையில? அவங்களுக்குள்ள இருந்த திரியேக தேவன், நம்ம ட்ரினிட்டி மெம்பர்ஸ்குள்ள இருக்கிற உறவுனால, எப்பொழுதும் சதா காலமும். ஆனா மக்களுக்கு எப்படி தேவன் பிதாவாய் இருக்கிறார்? விசுவாசத்தின் மூலமாக. அது எங்க இருக்குன்னா கலாத்தியர் 4வது அதிகாரம் போங்க. கலாத்தியர் 4ல இருந்து 6 வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 4 to 6. அதுல பவுல் எழுதுறது 4 கலாத்தியர் 4:4ல இருந்து 6. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும், அதான் அடாப்ஷன். அதாவது குழந்தை இல்லாதவர்கள் எப்படி போய் ஒரு குழந்தையை அடாப்ட் பண்றாங்களோ, அது போல தேவன் நம்ம விசுவாசிகளை புத்திர சுவிகாரத்தை அடைகிறதுக்கு ஏதுவாக்கி இருக்கிறார். அப்ப பாருங்க, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் சீசன் நிறைவேறின போது, அப்ப என்ன பண்ணாரு? ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம்? நம்ம பிறந்ததிலிருந்தே தேவனுடைய பிள்ளைகளாய் ரட்சிப்பின் அடிப்படையில் இல்லை. நாம் பாவத்தின் கோபத்தின் பிள்ளைகள், தேவனுடைய கோபத்தின் பிள்ளைகள். அது மட்டும் இல்லாம சாத்தானுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தமது குமாரனை அன்பினால் அனுப்பி, நமக்கு மேல வைத்த அன்பினால் அனுப்பி, அவரை நமக்காக பலியிட்டு விசுவாசத்தை நமக்கு அவர் மேல கொடுத்து அவருடைய பிள்ளைகள் ஆக்கினார். யோவான் 1வது அதிகாரம் போங்க. ஜான் சாப்டர் 1, நம்ம ஜான் சாப்டர் 4ல இருக்கோம். யோவான் 1வது அதிகாரம், அதுல 11வது வசனம். இங்கு இயேசுவானவரை பற்றி யோவான் எழுதுகிறார். அப்போஸ்தலனான யோவான், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். He came to his own. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He came to his own, and his own people did not receive him. But to all who did receive him, who believed in his name, he gave the right to become the children of God. அப்படிதான் இயேசுவானவர் வந்தார். ஆனா நம்ம விசுவாசிக்கணும். அதன் மூலமா அது ரெண்டும் வேணும். அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அதனால நாம் தேவனை பிதா, அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர், ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பதினால், நம்மில் இருப்பதினால் அவர் மூலமாகவும் நாமும் என்ன சொல்றோம்? அப்பா பிதாவே. அதுதான் இயேசுவானவரும் நம்ம கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நாம் பிதாவை நாம் எப்படி அட்ரஸ் பண்ணணும்? தேவனை. இப்போ இயேசுவானவர் யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்துல இந்த அம்மாட்ட முதல் தடவையாக பிதா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ இங்க பார்க்கிறது worship, will you worship the Father? ஸோ அடுத்தது நம்ம பார்க்கிறது ஒரு கான்ட்ராஸ்ட். இயேசுவானவர் சொல்றத பாருங்க. அதுக்கப்புறம் you worship what you do not know. இது 22வது வசனம். We worship what we know, for salvation is from the Jews. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இப்ப பாருங்க, இது ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஏன் ஷாக்?
ஏன் வந்து இதுல ஒரு அதிர்ச்சி? முதலாவது அதிர்ச்சி கொடுக்கிறது, நான் சொல்லுகிறதை நம்புன்னு சொன்னாரு. ஏன்? அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லப் போறார். முதலாவது ஸ்டேட்மெண்ட், சமாரிய பெண்ணே, நீ உனக்கு அதிர்ச்சி கொடுக்கிற முதலாவது காரியம், நீ என்ட்ட சொன்னது இந்த மலையா, அந்த மலையான்னு கேட்ட. நான் சொல்றேன், எந்த மலையிலுமே நீங்க போய் வொர்ஷிப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே நீங்க போய் தொழுது கொள்ளலாம். அது புதுசு. 2வது புதிதான காரியம், இங்க அதிர்ச்சி தர காரியம். இது டைரக்ட்டா ஒரு அக்யூசேஷன். அவர் குற்றம் சாட்டுகிறார். என்ன சொல்றாரு? "யூ வொர்ஷிப் வாட் யூ டூ நாட் நோ." அந்த யூ அது ப்ளூரல். தமிழ்ல பாருங்க. நீங்கள் அறியாததை தொழுது, நீங்கள் யாரு? சமாரியர்களே. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். இந்த வார்த்தை அறியாததை, வாட் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. வாட் யூ டூ நாட் நோ. அந்த வார்த்தையை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, நீங்கள் அறியாதவரை தொழுது கொள்கிறீர்கள். நம்ம நம்ம சொல்றோம் அறியாததை ஆர் வாட்ன்ற வார்த்தை வந்து ஒரு 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 உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கும் யூஸ் பண்ணலாம். ரைட்? ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம், டிவிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா பாருங்க, உயிர் உள்ள தேவனை குறிப்பிடுறப்போ, இங்க நம்ம பயன்படுத்திய வார்த்தை அறியாதவரை. உங்களுக்கு தேவனே யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றார் இயேசுவானவர். அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா இந்த அம்மாவ பொறுத்தவரையும், சமாரியார்கள பொறுத்தவரையும் தங்களுக்கு தேவனுக்கு தெரியும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதன்படி தான் அவங்க வொர்ஷிப் பண்ணாங்க. இதெல்லாம் அசம்ப்ஷன்ஸ். இப்ப நம்ம கூட நெறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, வரப்போ வழிபடுறப்போ எனக்கு தேவன தெரியுங்க. எப்படி வழிபடணும்னு தெரியுங்கன்னு சொல்லி, அத யோசிச்சு அவங்க வழிபடுறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாரி நீங்க அறியாதவரை வொர்ஷிப் பண்றீங்கன்னு, அது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஒரு ஷாக்கா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு பைபிள் தெரியுமே. எனக்கு புதிய ஏற்பாடு தெரியும், பழைய ஏற்பாடு தெரியும். நான் இதெல்லாம் பண்றேனே. அந்த மாரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இது இந்த அம்மாவ மட்டும் குற்றம் சாட்டல. நீ அறியாதவரை வொர்ஷிப் பண்ணலன்னு சொல்லல. நீங்கள் எல்லா சமாரியர்களும் அது மட்டும் இல்லாம அடுத்தது சொல்றது, நாங்கள் யார வொர்ஷிப் அறிந்தவரை வொர்ஷிப் நாங்கள் யாரு? முன்னாடி அந்த அம்மா சொல்லுச்சு. நீர் யூதனாய் இருக்கேன்னு சொல்லுச்சு. அந்த மாரி சொன்னது அவர பார்த்த உடனே ஜூன்னு சொல்லுச்சு. இங்க இயேசுவானவரே சொல்றார், நானே ஒரு ஜூ அப்படின்னு சொல்றார். நாங்கள் ஒரு டிஸ்டிங்ஷன். நீங்கள், நாங்கள். பாருங்க அந்த வசனத்தில் திரும்பி 22 நீங்கள் அறியாதவரை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம். ஏன் அவங்க அறியவில்லை தேவன? அட்லீஸ்ட் இன்டலெக்சுவலி ரைட்? மைண்ட்ல, ஞானத்துல, அறிவில ஏன் தெரியல? ஏன்னா, அந்த 39 பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல 34 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 5 புஸ்தகங்கள மட்டும் தான் பார்த்தாங்க. அதனால அவங்களுக்கு போதுமான ஞானம் தேவனை பற்றி இல்லை. அங்க இயேசுவானவர் சொல்றார், நீங்க பண்ண காரியத்தினால உங்களுக்கு தெரியல. ஆனா யூதர்களோ 39 புஸ்தகங்களையும் நாங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடியால், எங்களுக்கு தேவன் யார் என்பது அப்போ இருந்த பிரகாரம்படி எங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றார். இந்த அம்மாட்டியும் சரி, அங்க அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ற சமாரியர்களுக்கும் சரி, எல்லாரையும் இன்க்ளூட் பண்றாரு. அந்த ஹோல் சமாரியா தேசத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்றார். அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். அதனால தான் சொன்னாரு, இயேசுவானவர், நான் சொல்லுகிறதை நம்பு. இப்ப பாருங்க, மார்க் 12வது அதிகாரத்துக்கு போங்க. மார்க் 12. இவங்கள மாதிரி இந்த சமாரியார்கள போலயே இன்னொருத்தரும் யூதர்களுக்குள்ள சதுசேயர்ன்னு இருக்கிறவங்க. அவங்களும் இதே மிஸ்டேக் பண்ணாங்க. அது என்ன? முதல் 5 புஸ்தகங்கள மட்டும் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்கள பத்தி இயேசுவானவர் சொன்னது இதுதான். மார்க் 12வது அதிகாரம். மார்க் 12 24வது வசனமும் 27வது வசனமும். 24வது வசனம். அவங்க கேட்கிற கேள்வி இதுதான் இயேசுவானவர்ட்ட. இந்த மாதிரி ஒரு அம்மா அவங்க வந்து இந்த உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. ஏன்? ஏன்னா அந்த 5 புஸ்தகம் மோசே எழுதின புஸ்தகத்துல உயிர்த்தெழுதலை பத்தி இல்ல. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறந்து போன பிறகு அவ்வளோதான் லைஃப் ஓவர்.
நம்மளுடைய ஆத்மா வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். இதுதான் சதுசேயர் சொன்னது. அதனால இயேசுவானவர்கிட்ட அவங்க வைக்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னா, ஒரு அம்மா வந்து கல்யாணம் பண்றாங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ண புருஷன் இறந்து போயிடுறான். அப்புறம் அவனுடைய தம்பிய கல்யாணம் பண்றாங்க. அவனும் இறந்து போயிடுறான். இப்படியே சொல்லி 7 பேர கல்யாணம் பண்ணி செத்து போயிடுறாங்க. அப்போ உயிர்த்தெழுதல நீங்கலாம் நம்புறீங்களே, அப்போ உயிர்த்தெழுதல்ல அந்த அம்மா யாருடைய ஒய்ஃபா இருக்கும்? ஏன்னா அந்த அம்மா 7 பேருக்கும் ஒய்ஃபா இருந்ததேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின். அப்போ இயேசுவானவர் அவங்கட்ட ஆன்ஸர் பண்றது இதுதான். 24வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினாலவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? ஃபர்ஸ்ட், ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இஸ் திஸ் நாட் த ரீசன் யூ ஆர் ராங்? பிகாஸ் யூ நோ நெய்தர் த ஸ்கிரிப்சர்ஸ். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி முதல் 5 புஸ்தகங்கள மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. மீதியானத ரிஜெக்ட் பண்ணனால, உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்ல. அதனால நீங்க என்ட்ட வந்து சேலஞ்ச் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம, உயிர்த்தெழுதலில என்ன இல்ல, திருமணம்ன்றது ஒண்ணும் இல்ல, பிள்ளைகளும் பெறுறதும் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல. ஏன்? ஏன்னா, பிகாஸ் யூ டிட் நாட் நோ த ஸ்கிரிப்சர்ஸ். வேத வாக்கியங்கள் தெரியவில்லை. இந்த சமாரியர்களும் அதே போல தான். ஸோ, அதனால நமக்கு என்ன முக்கியமான அப்ளிகேஷன்னா, ஆத்தும ரீதியில் ஸ்பிரிச்சுவலி நம்ம அலட்சியமாக, மந்தமாக, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. There are a lot of Christians who are lazy, completely lazy. பைபிள பொறுத்தவரையும், வேத வாக்கியத்த பொறுத்தவரையும், தேவனுடைய காரியங்கள பொறுத்தவரையும் கம்ப்ளீட்லி தே ஆர் லேசி, தே இக்னோர். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வேத வாக்கியம் தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால என்ன விளைவு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாததுனால லாட் ஆஃப் ராங் திங்ஸ் தேவனை பற்றி, கடவுளை பத்தி தப்பு தப்பா யோசிச்சுக்குவாங்க. அவர் இப்படிதாங்க இருக்கணும்ன்ற அசம்ஷன்லயே இருக்கும். எப்படி இந்த சமாரியார்கள்ட்ட எப்படி இயேசுவானவர் சொன்னாரோ, இந்த சதுசேயர்ட்ட சொன்னாரோ, நீங்கள் அறியாதவரை தொழுது கொள்கிறீர்கள்னு, அதுபோல பல பேரும் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு இருக்க பல பேரும் அறியாத தேவனை இன்னைக்கு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17ல பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து அந்த ஏதென்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போவார். அங்க போய் பார்க்கிறப்போ, அங்க ஒரு பலிபீடம் இருக்கும். ஆல்டர். அதுல என்ன எழுதியிருப்பாங்களா? "டு த அன்னோன் காட்" அறியப்படாத தேவன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அத வொர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அறியப்படாத தேவன். பவுல் போய் சொல்வார், "நீங்க அறியப்படாத தேவனை வொர்ஷிப் பண்றீங்களே, நீங்கள் அறிந்து கொள்கிற தேவனை நான் சொல்லுகிறேன்னு" சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய பேரு அறியப்படாத தேவனை இன்னைக்கும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு 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 டேஞ்சர் அண்ட் வார்னிங். தப்பான தேவனை யோசிக்கிறது. தப்பா தேவனை பற்றி காரியங்களை அவங்க நம்புறது. இந்த மாதிரி தப்பானதை நம்ம அந்த கருத்து தப்பான கருத்தை வைத்து நம்ம அசட்டை செய்வது பிழைகள், எரர்ஸ், ஹெரிசி, முரண்பாடு அது எல்லாத்தையும் உண்டு பண்ணும். தப்பு தப்பா நம்ம புரிஞ்சுகிட்டு தப்பு தப்பா வழிபடுறது. அந்த மாதிரி தான் அந்த சமாரியர்களும் வழிபட்டார்கள். ஸோ அதனால நம்ம கவனமாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக நமக்கு பிடிச்ச போர்ஷன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சங்கீதம் 23, 91 இப்படியே ஒரு 10, 15 சாப்டருக்குள்ளேயே வாசிச்சுட்டு இருப்போம். தேவனை பற்றின முழுமையான எல்லா புஸ்தகங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 66 புஸ்தகங்கள். ஆதியாகமம் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம். அது எல்லாத்தையும் நம்ம வாசிக்கணும். வாசிச்சு தேவன் யார்? தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன மாதிரியான குணாதிசயம் உடையவர்? இன்னைக்கு சங்கீதம் 100ல வாசிச்சோம். அவர் எப்படி உண்மையுள்ளவர், ஃபெய்த்ஃபுல், ஸ்டெட்ஃபாஸ்ட், லவ் இருக்குது அவர்ட்ட, கிருபை. இது எல்லாம் எப்படிப்பட்ட தேவன்? அவரே நம்மை படைத்தார்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஸோ அப்பதான் நம்மளுடைய வழிபாடு இங்க இயேசுவானவர் சொன்னபடி, நாங்கள் அறிந்தவரை வழிபடுகிறோம், தொழுது கொள்கிறோம். ஸோ நம்ம மனப்பாடம் பண்றோம், அத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம படிக்கிறோம் வேத வசனங்கள, அத ஞாபகம் வச்சுக்கணும்.
நம்மளுடைய பிரைவேட் டைம்ல, தனிப்பட்ட டைம்ல உட்கார்ந்து பைபிள் வாசிச்சு தேவனை அறிந்து கொள்கிறோம். இது எல்லாமே தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போ குயிக்கா 3 அப்ளிகேஷன். முதலாவது, do you know God of the Bible and from the Bible? பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிற பிதாவாகிய தேவனை வேதாகமத்தின் மூலம் தெரிந்து கொண்டீர்களா? தேவன் சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகமத்தில கொடுத்திருக்கிறார். நம்ம போய் உட்கார்ந்து இமேஜின் பண்ணி கடவுள் இப்படி இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோ அப்படின்றதுக்காக ஸ்பெக்குலேட் பண்றது கூடாது. என்னன்னு நமக்கு தெரியணுமோ அது எல்லாவற்றையும் இந்த ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். அது தெரியுமா நமக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரையும் போதுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், இதுக்கு மேல எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, பிகாஸ் they are lazy. அது மட்டும் இல்லாம முக்கியமானது என்னன்னா, அவங்க அப்படி சொல்றது தேவனுடைய சித்தத்திற்கு அது வந்து முரண்பட்டது. தட் இஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். எப்படி நான் சொல்றேன்? தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார்னா அதை நம்ம செய்யணும் இல்லையா? அந்த கட்டளை எங்க இருக்குது? 2 பேதுரு 3:18. 2 பேதுரு 3:18 கடைசி வார்த்தை வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு இருக்கே. But grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. நம்ம வளருங்கள் இருக்கே, அறிகிற அறிவில. நான் வளர மாட்டேன்னு சொல்றது அது முரண்பட்டது. This is against God's will. This is against God's command. So நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அடுத்த வசனம் 1 பேதுரு 2:2-3. இதுல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் இருக்கே. Like newborn infants long for the pure spiritual milk அப்படின்னு இருக்கே. அதுவும் வந்து கமாண்ட், கட்டளை. அந்த மாதிரி தேவனை தெரிந்து கொள்ளாத மக்களை பத்தி சொல்றப்ப துன்மார்க்கர்கள், wicked. சங்கீதம் 82:5 வசனம். They have neither knowledge nor understanding. Hosea 6:6 6:6ல பலியை அல்ல, இதை நல்லா கவனிங்க, தேவன் சொல்றது பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இது தேவன் சொல்றது. என்னை அறிகிற அறிவையே நான் விரும்புகிறேன், பலிகளை அல்ல, தகன பலிகளை அல்ல. For I desire steadfast love and not sacrifice, the knowledge of God rather than burnt offerings. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம், தேவனை அறிகிற அறிவிலே வளருவது. இட் இஸ் a command. ஸோ ரெண்டாவது, நீங்கள் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவில் வளர ஜெபிக்கவும் உதவி செய்கிறீர்களா? நான் வளர்றேன், அப்ப என்னோட சேர்ந்து கிறிஸ்தவ மக்களும் வளர்றதுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களா, உதவி செய்கிறீர்களா? கொலோசையர் 1 போங்க, அங்க ஒரு ஜெபம் இருக்குது. பவுல் ஜெபிக்கிறார் அங்க இருக்கிற அந்த கிறிஸ்டியன்ஸ்க்காக. எல்லா ஜெபம், பவுலோட ஜெபம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்தும ரீதியில இருக்குது. நீங்க நம்ம ஜெபிக்கிறோம், டெய்லி ஜெபிக்கலாம். அப்போ மற்ற கிறிஸ்தவர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கணும்னா இந்த ஜெபத்தை நீங்க ஜெபிக்கலாம். பாருங்க, கொலோசியர் 1:9-11 மட்டும் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். இதுக்கு நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், டிசர்ன்மெண்ட், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்
சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறார். இன்க்ரீஸ் இன் த நாலேஜ் ஆஃப் காட். ஸோ பைபிளை பொறுத்த வரையும் உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம திருப்தி அடையணும், கண்டென்டடா இருக்கணும். ஆனா ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்ல, ஆத்தும ரீதியில என்னைக்குமே கண்டென்ட்டா இருக்காதீங்க. இது போதும், நான் ஜெபம் பண்றது போதும், நான் கடவுளுக்காக வாழ்ந்தது போதுன்ற ஒரு மனநிலைமையே நமக்கு இருக்கக்கூடாது. இன்னும் ஜாஸ்தியா நான் பண்ணணும், இன்னும் ஜாஸ்தியா தேவனை அறிந்து கொள்ளணும், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், அப்படிதான் இருக்கணும். பி கண்டென்ட் on physical things, be discontent on spiritual things. ஸோ அது இந்த 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 வார்த்தையின்படி ஜெபிக்கிறீங்களா? அடுத்தது எபிரேயர் 5ல நீங்க அப்புறமா போய் பாருங்க. இங்க எபிரேயர் 5, 12, 14ல பார்த்தீங்கன்னா, அங்க சொல்றது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பை நவ் யூ ஷுட் ஹவ் பீன் டீச்சர்ஸ். இது பாஸ்டர்ஸ்க்கு இல்ல, பிஷப்ஸ்க்கு இல்ல. இது சொல்றது கிறிஸ்தவர்களுக்கு. நீங்க எல்லாம் போதித்து இருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கணும். ஆனா வளரலையேன்னு சொல்லி வருத்தப்படுறார். முதல்ல இருந்து நான் திரும்பி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குதேன்னு சொல்லி. ஸோ கிறிஸ்தவர்களாகிய நாம் வளர்றோமா? மற்றவர்கள் வளரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா? ஜெபிக்கிறோமா? கடைசியாக நம்ம சரியானபடி தேவனை அவர் வார்த்தையின்படி எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறோமா? நமக்கு பிடிச்சது மட்டும் சொல்லிட்டு இருக்கோமா? எல்லாவற்றையும் ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 20:27ல பவுல் சொல்றாரு. அங்க இருந்த எபேசஸ்ல இருந்து வர்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்றது, அந்த மூப்பர்களுக்கு, நான் எல்லாவற்றையும் தேவனை பற்றி சொன்னேன், எதையுமே நான் மறைக்கவில்லைன்னு சொல்றாரு. இந்த வார்னிங் பேசேஜ் கேளுங்க. அப்படி மறைக்கிறவங்கள பத்தி சொல்றது. இது 2 பேதுரு 2வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் ஆல்சோ ரோஸ் அமங் த பீப்புள். இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் இருக்காங்க இல்லையா, கள்ள தீர்க்கதரிசி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கறது, இது திருச்சபையில மட்டும் இல்ல, எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்காங்க. நிறைய பேர் தேவனை தப்பா தேவன்கிட்ட பேசினாருங்க, தேவன் சொன்னாருங்க, நான் ஒரு விஷனை பார்த்தேங்கன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் ஃப்ரம் காட். நம்ம சொல்றோம் இல்லையா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்ட. முதலாவது, என் நாமத்தை வீணிலே வழங்காது. ஸோ அதனால நம்ம அது பண்றது பாவம். ஆனா இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், ஈவன் கிறிஸ்டியன் சேனல், டிவி, ரேடியோ, எல்லாவற்றிலையும் நம்மளும் என்ன பண்றோம், அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் ஏதாவது நல்ல காரியம் நமக்கு சொல்லுவாங்களான்னு சொல்லி அவங்க பின்னாடியே போறோம். இங்க போட்டிருக்குது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஃபால்ஸ் டீச்சர்ஸ் will be among you. முதலாவது சொன்னது ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், எல்லா மக்களும், among the people, கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ், எல்லா மக்களும். இப்ப சொல்றது கள்ள போதகர்கள், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் will be among you. யாரு? கிறிஸ்தவர்களுக்குள்ள. நம்ம யோசிக்கிறோம், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் நம்ம இல்லப்பா, வேற யாரையோ பத்தி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல யார் யாரோ வருவாங்க, இந்த 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 போதகர், அந்த போதகர்னு. நாம ஆனா பைபிள் தெரியாம மற்றவர்களிடத்துல சொல்றப்ப we can become false teachers as well. தேவ வாக்கியம் தெரியல, வார்த்தை தெரியல, நம்ம என்ன பண்றோம், தப்பா தேவனை பற்றி சொல்றப்ப we ourselves become false teachers. கள்ள போதகர்களாய் விடுகிறோம். அப்படி நம்ம இருந்தா, முதலாவது தேவனிடத்துல போய் மனம் திரும்பி அவரிடத்துல பாவத்தை அறிக்கையிட்டு அவரை விசுவாசித்து நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். தவறான காரணத்திற்காக தவறாக தேவனை பற்றி பேசக்கூடாது. எப்படியாவது நம்ம காசு சேர்க்கலாம், நல்ல ஒரு லைஃப் வாழலாம், இல்ல
மற்ற மக்கள் இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இல்ல கெட்ட காரியங்கள செய்யலான்னு சொல்லி, தப்பான காரியத்துக்காக தேவனை தவறாக மக்கள் இடத்துல போய் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அந்த பேசேஜ் 2 பேதுரு 2ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்கினை தீர்ப்பில் அவர்கள் அழிந்து போவார்கள்ன்னு இருக்கு. ஸோ, நமக்கான பாடம் என்னன்னா, நமக்கு அறிந்த தேவனை நாம் வழிபடுகிறோமா? 2வது இல்ல அறியப்படாத தேவனை வழிபடுகிறோமா? 2வது இந்த தேவனை பற்றி அறிந்து, புரிந்து மற்றவர்களுக்கு கரெக்ட்டா சொல்றோமா? அது மட்டும் இல்லாம மற்ற கிறிஸ்தவர்களும் அவரை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்து ஜெபிக்கிறோமா அவங்களுக்கா? ஓகே. ஜெபம் பண்ணலாம். தேவனே பரிசுத்தரே, எங்களுக்கு இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நாங்க அறிந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த வார்த்தைய ஆண்டவரே கேட்டுட்டு, நாங்க மறந்து விடாதபடி கிருபை செய்தருளும். நாங்க இன்னுமாய் உம்மை அறிந்து கொள்ளவும், அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கரெக்ட்டா உம்மை நாங்க சொல்லவும் நீர் கிருபை செய்தருளும். நாங்க மற்ற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல நேரங்களும் அவங்களுக்கு எங்கள மாதிரியான ரிசோர்ஸஸ் இல்ல, புக்ஸ் இல்ல. ஆண்டவரே நீர் அவங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் கற்று தாங்க அப்பா. அவர்களும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை அறிகிற அறிவில வளர கிருபை செய்யும். இன்கிரீஸ் இன் த நாலேட்ஜ் ஆஃப் காட். அதன்படி ஆண்டவரே அவங்க உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ கிருபை செய்தருளும். நாங்க 2 பேதுரு 3:18 எங்களுக்கு கொடுத்திருக்க கட்டளைப்படி நாங்க உம்முடைய கிருபையிலும், உம்முடைய அறிவிலும் வளர எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்யும். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாயை நீர் அடைத்து, அவர்கள் ஆண்டவரே உம்மை முதலாவதாக தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, மனம் திரும்பி, உம்முடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தலும், பெற்றுக்கொண்டு அந்த தெரிந்திருக்கிற தேவனை, அறிந்திருக்கிற தேவனை இன்னும் அதிகமாய் அறிய நீர் கிருபை செய்தருளும். எங்கள் மத்தியில தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.